அமிர்தன் கிட்ட ஃபுட்ல வந்து காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறமா கெமி சண்டை போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 45 மாப்பு டீம், ஃப்ரெஷ் ஒர்க்கர்ஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரே குளறுபடிங்க. சரியான போர். நேத்தோட போர் அப்படியே இன்னைக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து யாரு பெஸ்டா, நேத்து வந்து யாரு ப்ளே பண்ணாங்க, ஒஸ்டா ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா கோஇன்சிடென்ஸா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் த கேப்டன்ஸ், 3 டீமோட கேப்டன், சாம்பார் டீம், மாப்பு டீம், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் டீம், 3 டீமோட கேப்டனும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா வந்தாங்க. பார்க்கிறதுக்கு சிரிப்பா இருந்ததுங்க. சாண்ட்ரா ஒஸ்ட் பர்ஃபார்மர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ ஒஸ்ட் பர்ஃபார்மர், விக்ரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர். 3 டீமோட கேப்டனும் ஒஸ்ட் பர்ஃபார்மரா வந்தது வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாட்டு போட்டு ஒரு டாஸ்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சண்டை அப்படியே தள்ளி விட்டுட்டார் வினோத். வந்து கனியை தள்ளி விட்டோன்னு, இல்ல நான் வேணுன்ட்டே தள்ளலன்னு சொன்னதுக்கு பியானாவும் பார்வதியும் வந்து குறும்படம் போட்டு காட்டினாதான் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க தள்ளீங்க, வேணும்ட்டு தள்ளல, ஆனா நீங்க தள்ளீங்கன்னு சொன்னது வந்து இன்னைக்கான ஃபைட்டோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ரொமான்டிக் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து அரோராக்கு கமருதீன் ஊட்டிட்டு இருந்தார். துஷாரா எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அரோரா வந்து துஷார் போயிட்டோன்னே மறந்துட்டு அப்படியே கமருதீன் கூட ஜாயின் பண்ணிட்டோன்னே பார்வதிக்கு வந்து அப்படியே வந்து ஒரு பொறாமை ஆயிடுச்சு. இப்ப இந்த கமருதீன் பார்வதி கூட ரொமான்ஸ் பண்ண போறாரா, பார்வதி கூட திரும்பவும் ஜாயின் பண்ணுவாரா, இல்ல அரோரா கூட இருப்பாரா அப்படின்றதா இப்ப ஹைலைட்.